தைப்பூச குபேர பௌர்ணமி. குபேர யோகம் கிடைக்க, வாழ்வில் மேன்மை அடைய, வறுமை ஒழிய, நினைத்தது நடக்க முருகரையும் குபேர சந்திர பகவானையும் வணங்கி வீட்டு நிலைவாசலில் இப்படி தீபம் ஏற்றுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த பௌர்ணமி ஒரு மிக மிக விசேஷமான ஒரு அதிசக்தி வாய்ந்த பௌர்ணமி. ஏன்னு பார்த்தீங்கன்னா, தை முதல் பௌர்ணமி, அதே போல் இந்த வருடத்தின் முதல் பௌர்ணமி. அது மட்டுமல்லாமல் தைப்பூசத்தோடு சேர்ந்து வருகின்ற வியாழக்கிழமை வருகின்ற ஒரு அற்புதமான பௌர்ணமி. இந்த பௌர்ணமி அன்று நீங்கள் செய்யக்கூடிய சின்ன ஒரு வழிபாடு கூட உங்களுக்கு சந்திர பகவானின் அருளையும், குபேர கடவுளின் அருளையும், முருகப்பெருமானின் அருளையும் கண்டிப்பாக பெற்றுத்தரும். இந்த அற்புதமான நாளை தவற விடாதீர்கள். நாம் சொல்லக்கூடிய இந்த நிலைவாசலில் ஏற்றக்கூடிய தீபத்தை கண்டிப்பாக ஏற்றுங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மேஜிக், ஒரு அற்புதம் கண்டிப்பாக நிகழும்.